வெல்கம் டு டெம்பிள் வியூஸ். இன்று பற்பல சிறப்புகள் கொண்ட திருவாரூர் தியாகராஜர் கோவிலை தரிசிக்கலாம். திருவாரூர் தியாகராஜர் திருக்கோயில் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்று. பஞ்சபூத ஸ்தலங்களில் பிருத்திவிக்கான ஸ்தலமாக விளங்குகிறது. முக்தி ஸ்தலம் இது. சப்தவிடங்க ஸ்தலங்களில் தலைமை ஸ்தலமாக கருதப்படுகிறது. இசை மும்மூர்த்திகளின் பிறப்பிடம் இது. மனுநீதி சோழன் ஆட்சி செய்த ஊர். தன் மகன் தேர்காலில் இட்டு அறத்தை நிலைநாட்டிய மனுநீதி சோழனின் ஊர் இது. பழமையான இந்த திருக்கோயில் மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. முற்காலத்தில் இது திருமூலட்டானம் எனவும் பூங்கோயில் எனவும் அழைக்கப்பட்டிருக்கிறது. சமயக்குறவர்கள் நால்வராலும் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம் இது. உலகிலேயே மிக பெரிய தேரான ஆழித்தேர் திருவாரூர் கோயில் தேராகும். சர்வதோஷ நிவர்த்தி ஸ்தலமான திருவாரூர் தியாகராஜர் திருக்கோயிலில் நவகிரகங்களுக்கு பரிகார பூஜை செய்வதால் நவகிரக பாதிப்புகள் நீங்கும் என்பது ஐதீகம். பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமியின் ஸ்தலமாகவும் சப்த விடங்க ஸ்தலங்களில் மூலாதாரமாகவும் தோன்றிய காலமே அறிய முடியாத கால பழமை கொண்டதுமான, பிறந்தாலும் பெயர் சொன்னாலும் முக்தி தரக்கூடிய பெருமை கொண்டது திருவாரூர். மேலும் சிறப்பாக 9 கிரகங்களும் தியாகராஜ சுவாமிக்கு கட்டுப்பட்டு தங்களின் வக்ரங்களை குறைத்து கொண்டு ஒரே வரிசையில் இந்த திருக்கோயிலில் அமைந்துள்ளது. மற்ற எந்த சிவாலயங்களிலும் இல்லாத தனி சிறப்பு இது. இங்கு வழிபடுவதால் நவகிரகங்களின் அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். மகாலட்சுமியானவர் தவம் செய்து மகாவிஷ்ணுவை திருமணம் செய்ததும் குழந்தை பேறு வேண்டி தவம் செய்து குழந்தை பேறு அடைந்தது இந்த தலத்தில்தான் என்று கூறப்படுகிறது. இங்கு வழிபடுவதால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். திருக்கோவிலின் மூலவர் வன்மீகநாதர், புற்றிடங்கொண்டார், மூலட்டானமுடையார், உற்சவர் தியாகராஜர், வீதி விடங்கர், தேவர் கண்ட பெருமான் தியாகராஜர், தாயார் அல்லியம்பூங்கோதை அதாவது நீலோத்பலாம்பாள் கமலாம்பிகை, உற்சவ தாயார் அல்லியங்கோதை, ஸ்தல விருட்சம் பாதிரி மரம், தீர்த்தம் கமலாலயம், சங்கு தீர்த்தம், கயா தீர்த்தம், வாணி தீர்த்தம். சிறப்பு திருவிழாக்கள் திருவாதிரையன்றும் பங்குனி ஆழித்தேர் திருவிழாவும் மகாசிவராத்திரியும் மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இந்த பழமையான புகழ்மிக்க திருக்கோவிலின் ஈசன் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். தியாகராஜர் என்றால் கடவுள்களுக்கெல்லாம் ராஜா என்று பொருள். தியாகராஜர் கோவிலும் கோவில்களுக்கெல்லாம் முதன்மையானதாக விளங்குகிறது. 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 12 பெரிய மதில்கள், 13 பெரிய மண்டபங்கள், 15 தீர்த்த கிணறுகள், 3 நந்தவனங்கள், 3 பெரிய பிரகாரங்கள், 365 லிங்கங்கள், அதாவது வருடத்தின் மொத்த நாட்களை குறிப்பதாக இந்த லிங்கங்களை சொல்கிறார்கள். மேலும் 100க்கும் மேற்பட்ட சன்னதிகள், 86 விநாயகர் சிலைகள், 24 கோவில்களை கொண்டு மிக பிரம்மாண்டமாக விளங்குகிறது. புகழ்பெற்ற இந்த திருக்கோயிலை சுற்றி பார்க்க ஒரு நாள் முழுமையாக ஆகும். பெரும்பாலான கோயில்களில் சுற்று பிரகாரத்தில் சிறிய சன்னதிகள் தான் இருக்கும். ஆனால் திருவாரூர் கோயிலில் இருக்கும் சன்னதிகள் கிட்டத்தட்ட தனித்தனி கோவில்கள் போன்ற அளவில் இருக்கும். திருவாரூரில் முகதரிசனம் மட்டும் காண்பவர்கள் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விளமல் சிவாலயத்தில் பாத தரிசனம் காணலாம் என்பது தனி சிறப்பு.
வீதி விடங்க விநாயகர், அசலேஸ்வரர், கமலாம்பாள், நீலோத்பலாம்பாள், ரௌத்ர துர்கை, ருண விமோச்சனர், தக்ஷணாமூர்த்தி, கமல முனிவர் வணங்கிய ஆனந்தீஸ்வரர், சித்தீஸ்வரர், ஹயக்ரீயேஸ்வரர், தக்ஷிணேஸ்வரர், அண்ணாமலேஸ்வரர், வருணேஸ்வரர், ஓட்டு தியாகேசர், துளசிராஜா பூஜித்த கோவில், தேவேந்திரன் பூஜித்த லிங்கம், சேரநாதர், பாண்டியநாதர், ஆடல்கேஸ்வரர், ரக்ஷேஸ்வரர், புலஸ்தியர், பிரம்மேஸ்வரர், பக்தேஸ்வரர், வில்வாதீஸ்வரர் மற்றும் பாதாளேஸ்வரர் ஆகியோர் சன்னதிகள் தனித்தனியாக கொண்டு அருள்பாலிக்கின்றனர். இத்தலத்தில் உள்ள அதிசிறப்பு மிக்க ரௌத்ர துர்கையை ராகுகால துர்கை என்று வழிபடுகின்றனர். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த துர்கையை வழிபடுவதால் பதவி உயர்வு, பணிமாற்றம், எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இத்தலத்து சண்முகரை வழிபட்டால் குழந்தை வரம் கிடைக்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதும் நிகழ்கிறது. ருண விமோச்சன பெருமானை வழிபடுவதால் கடன், நோய், உடற்பிணிகள் நீங்கும் என்பது ஐதீகம். பிரதான மூர்த்தியான தியாகேசரை வணங்குவதால் திருமண வரம், குழந்தை வரம், கல்வியில் மேன்மை, வேலை வாய்ப்பு, தொழில் அபிவிருத்தி, உத்தியோக உயர்வு ஆகியவை கிடைக்கும். மூலவர் வன்மீகநாதரை வழிபடுவதால் எண்ணற்ற வரங்களும் செல்வ செழிப்பும் கிடைக்கும், பாவங்கள் நீங்கும். அம்மனின் அக்ஷர பீடத்தை வணங்குவதால் கல்வி அறிவு பெருகும். அதேபோல இங்குள்ள ஆனந்தீஸ்வரர் சன்னதியில் பௌர்ணமி நாளில் செந்தாமரை மலர் சாத்தி வழிபாடு செய்வதால் ஞானோபதேசம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த இடத்தில்தான் கமல முனிக்கு ஞானோபதேசம் கிடைத்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. அருகிலே உள்ள சித்தீஸ்வரர், ஹயக்ரீஸ்வரர் இருவரையும் வழிபாடு செய்வதால் தடையில்லாத கல்வி கிடைப்பதோடு பேரருள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. கமலாம்பாள் இங்கு தனி கோயிலாக அருள்பாலிக்கிறார். 64 சக்தி பீடங்களில் முதன்மையானதாக விளங்கும் இவர் எப்போதும் யோக நிலையில் இருப்பதால் வேண்டுவோருக்கு வேண்டுவனவற்றை தருவதாக மரபு. மேலும் இங்கு வீணை இல்லாத ஆதி சரஸ்வதியையும் காணலாம். மிக பெரிய தெப்பக்குளமான திருவாரூர் கமலாலயத்தில் தீர்த்தமாடுவதால் கங்கைக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கோவில் 5 வேலி, குளம் 5 வேலி என்பார்கள். திருவாரூர் கோவிலுக்கு அழகு தருவது சுமார் 120 அடி உயரமுள்ள அதன் ராஜகோபுரமாகும். தெற்கு வடக்காக 656 அடி அகலமும், கிழக்கு மேற்காக 846 அடி நீளமும் ஆக சுமார் 30 அடி உயரமுள்ள மதில் சுவர் 4 புறமும் கொண்டுள்ள நிலப்பரப்பில் ஆலயம் மிக பெரிதாக அமைந்துள்ளது. மேலும் சிறப்பாக சப்தமாதர்கள் சன்னதியும் அதில் விசேஷமான மங்கள வாராகியும் இந்த திருக்கோயிலில் தரிசிக்கலாம். வித்தியாசமான தோற்றத்துடன் காலபைரவர் அருள்பாலிக்கிறார். மனுநீதி சோழன், தண்டி அடிகள், சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகியோருக்கு காட்சி கொடுத்த நாதர் திருக்கோயிலில் அருள்பாலிக்கிறார். சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கும் மூர்த்தி, தீர்த்தம், ஸ்தலம் என்ற அனைத்திலுமே இக்கோயில் பிரம்மாண்டமாய் அமைந்துள்ளது. திருவாரூர் தியாகராஜரை வழிபட்டு நாமும் வளம் பெறுவோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அனைவரும் இன்புற்று வாழ்க வளர்க.